நீங்க கவனிங்க. சரி. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நேற்று இந்த 1ஆம் பாடத்துல நியமத்தை நீங்க படிச்சீங்க. நியமத்தை என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. நியமத்தை 2 பேர் ரொம்ப முக்கியம். இந்த நியமம்ங்கிறது உலகத்துல இப்பதான் முதல் அறிமுகமாகுது. உலகத்துல இந்தியாவில தமிழ்நாட்டுல வெங்கடேசன் தான் நியமம் கண்டுபிடிச்சார். 2000 ஆண்டுகளாக காணா போன இருந்த நியமத்தை வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நம்ம கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ இந்த நியமத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நியமத்தை என்னன்னு நீ நேற்று பேசும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க 2 பேரும்? பரமேஸ்வரி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பத்மா எப்படி? ஏன்னா தமிழர்களுக்கு தெரியாது. ஒரு 100 வருஷமா 200 வருஷம் யாரும் இதை ஆராய்ச்சி பண்ணல. அதுதான் நீங்க வந்து மறைமலை அடிகள், காசூர் பிள்ளை, தேவனைய போன்ற மிகப்பெரிய தமிழ்ல மிகப்பெரிய புலமை மிக்க அறிஞர்களுக்கு இது கண்ணுல தெரியாம போயிடுது. ஏன்னா இந்த பரிணாம அறிவியல் வந்து தமிழுக்கு யாருக்கும் தெரியாது. தொல்காப்பியத்தில் பரிணாம அறிவியல் சொல்லியிருக்குது. ஓரறிவதுவே உற்றறிவதுவே ஈரறிவு அதுவே அதனோடு ஈரறிவதன அதனோட கண்ணே மூவறிவதனோட அதனோட மூக்கே நாலறிவதுவே அதனோட நாவே ஐந்தறிவதுவே அதனோட காதே ஆறறிவு அதுவே அவற்றோடு மனனே அப்படின்னு சொல்லுது. தொல்காப்பியத்திலே வந்து என்ன பண்ணுதுன்னா 6 அறிவும் அவற்றோடு மனமும் சேர்ந்தது என்றெல்லாம் சொல்லுகிறது. ஆனா இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் வெங்கடேசன் வந்து அது எப்படி வகைப்படுத்திட்டாரு பாருங்க. அதுதான் வெங்கடேசன். வெங்கடேசன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் என்ஜினியர். நம்ம சாதாரண ஆள் அல்ல. உலக புகழ் பெற்றவர். பணக்கார நாடுகளில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டியவர். அவரு சொல்லக்கூடிய முறை என்ன? எப்பொழுதுமே 10,000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த வரிசைகளை பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வீரமாமுனிவர் அவர் தான் வந்து இத்தாலியிலிருந்து வந்த ஜோசப் ஃபெஸ்கி ஃபாதர்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபெஸ்கி அவரு தான் 1700 இங்க வர்றாரு. அவர் மதத்தை பரப்புறதுக்கு இங்க வர்றாரு. ஆனா தமிழ் மொழியில இலக்கத்தை பார்த்து தமிழ் மொழியில இலக்கண இலக்கியங்கள் ஒழுக்கத்தை பார்த்தோன்னே தன்னுடைய தமிழ் மாணவராக மாறிட்டு தமிழ்நாட்டுல உலகத்துல யாரும் செய்யாத வேலை தமிழுக்கு முதல் அகராதி படைக்கிறாரு. தமிழ் அகரவரிசை படைத்து கொடுத்தாரு. தொல்காப்பு இலக்கணத்தில் இருக்கிற அந்த ஒழுக்கத்தை எல்லாம் சரி செய்து கொடுத்தாரு. யாருமே செய்ய முடியாத வேலை. ஒரு 1700 கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தே ஒரு 350 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நாடு எப்படி இருந்திருக்கும், தமிழே எப்படி இருந்திருக்கும், அந்த தமிழ் இருக்கிற சீர்திருத்தம் பண்ணி கொடுக்குறாருன்னா சாதாரண விஷயமா? அவரு வந்து அவருக்கு வந்து இங்க வந்து தமிழ் படிக்கிறாரு, இங்க வந்து தமிழ் படிக்கிற மற்ற மொழியெல்லாம் படிக்கிறாரு. அதனாலதான் சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட அந்த 5 6 வகை ஒழுக்கத்தை வெங்கடேசன் தன்னுடைய நுண்ணறிவால் பரிணாம அறிவியல் அடிப்படையில் தொடு உணர்வு, நகருகின்ற உணர்வு, காணுகின்ற உணர்வு, நுகர்ந்து பார்க்கின்ற உணர்வு, அடுத்தது பகுத்தறிவு, வாய் ருசி என்கின்ற 5ஆம் அறிவு, அடுத்தது 6ஆம் அறிவு பகுத்தறிவு, 7ஆம் அறிவு அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். இப்ப 6ஆம் அறிவு வரைக்கும் தொல்காப்பியம் சொல்லுதை தவிர 7ஆம் அறிவே இப்படித்தான் என்று சொன்னவர் யாருன்னா விஞ்ஞானி வெங்கடேசன் தான். இதுதான் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட இலக்கியங்களை அதிலிருந்து மேம்படுத்தி எதை அழிக்காமல் இப்படி அகரவரிசைப்படுத்தினால் இந்த 1 2 3 அகரவரிசையில் அல்பாபெட்டிக் ஆர்டர் என்று சொல்ற அந்த வரிசையில் ஒழுங்குபடுத்தி மீண்டும் செழுமைப்படுத்தி பட்டை போடுகின்ற வைரமாக மாற்றினார். திருக்குறள் இருக்கிற செய்திகளை பட்டை போட்டார். திருமந்திரத்தில் இருக்கிற செய்திகளை பட்டை போட்டு வைரமாக கூர்தீட்டி தன் உடம்போடு பொருத்தி பார்த்து அந்த ப்ராஜெக்ட் அண்ட் என்ஜினியரை கொடுத்தார். அதுதான் அந்த விஷயம். சரி, அந்த 1ஆம் பாடத்துல அந்த 35ஆம் பக்கத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பத்மா நீங்க சொல்லுங்க. அகத்தூய்மை சொல்லுங்க. உடல் தூய்மையை பத்தி பேசின நியமம் பத்தி சொன்னாங்க சார். உடல் தூய்மை பத்தி பெங்களூர் போயிடுச்சு. பரமேஸ்வரி பேசலாம். பெங்களூர் விட்டு வருது பெங்களூர். பத்மா பேசலாம், அல்ல பரமேஸ்வரி பேசலாம். சொல்லுங்க, அகத்தூய்மை பத்தி பேசுங்க. அவங்கள சத்தம் உள்ள போயிடுது. பரமேஸ்வரி அன்மியூட் பண்ணிருக்காங்க சார், பேச சொல்லுங்க. பரமேஸ்வரி பேசலாம் நீங்க. பரமேஸ்வரி பேசலாம். சரி, பத்மா நீங்க பேசுங்க. எங்க கீழே போச்சு நீங்களே பேசுங்க.
உள் தூய்மை பத்தி பேசியிருக்காங்க சார். அதுல வந்து ம். திருமூலர் பிளஸ் வந்து திருவள்ளுவர் வாழும் யோக முறைய பத்தி பேசியிருக்காங்க 2ஆம் தொகுப்புல. ம். ம். உங்க அலைவரிசை கூட விட்டு விட்டு தான் வருது. உங்களுக்கு 5G தானே உங்களுது? ஆமா சார். ஏன் விட்டு விட்டு ஆக்சுவலி வருது? நான் இவங்களும் அன்மியூட் பண்ணியிருக்காங்க சார். அதனால 2 பேர் பேசுறப்ப அவங்களுதும் சவுண்ட் வருது. ஓ! மியூட் ம். சரி. பரமேஸ்வரி, காது கேக்குதா? பதிலே இல்லையே பரமேஸ்வரிட்ட இருந்து. சரி, நீங்களே பேசுங்க. பரமேஸ்வரி சுத்தமா கீழ போயிடுது. விட்டு விட்டு தான் வருது. அத கேக்குதுங்க ஐயா. பார்த்தா நீங்க பேசுறது கேக்குது. ஆ. பேசலாம் அப்புறம் நீங்க. நீங்க பேசுங்க இப்போ. இல்லைன்னா அன்மியூட் பண்ணுங்க. நம்ம 2 பேருமே அன்மியூட் பண்ணியிருக்கிறதால அவருக்கு கிளாஷ் ஆகுது. சரிம்மா, சரிம்மா. ம், ம். பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத ம், பேசுங்க. அந்த 35ஆம் பக்கத்துல ம். 35ஆம் பக்கம் 35ஆம் பக்கம். அதுல தான் வந்து முக்கியம். அதாவது இந்தியாவுல அகத்தூய்மை தெரியாது. இப்பதான் அது வெளிய வந்திருக்குது. இப்பதான் பிரிண்ட் ஆகி வந்திருக்குது. 25 வருஷம் ஆச்சு. 20, 30 வருஷம் ஆச்சு. ஆகையினால தமிழனுக்கு இது தெரியாது. அகத்தூய்மைன்னா என்னன்னே தெரியாது. இப்போ அகத்தூய்மைக்கு அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா, அகத்தூய்மைன்னா உண்மை பேசுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அகத்தூய்மைன்னா உண்மை பேசுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, வாய்மைங்கிற ஒரு அதிகாரம் இருக்கும். வாய்மைன்னு ஒரு அதிகாரம். வாய்மைங்கிற அதிகாரத்துல வாய்மைன்னா உண்மைன்னு பேரு. உள்ளத்தில் இருப்பது பேசு உண்மை. அந்த வாய்மைங்கிற அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஆஹ் அந்த உள்ள வந்து பொய் கூறாமல் இருத்தல் அப்படின்னு ஒரு செய்தி வருது இல்லையா? இந்த உள்ள வந்து பொய் கூறாமல் இருத்தல்னு ஒரு செய்தி வருது. அதை வச்சுட்டு அகத்தூய்மைன்னா பொய் பேசுறது அல்லது பொய் பேசாம இருக்கிறது அப்படிலாம் பொருள் வருது. ஆனா அதெல்லாம் ரெண்டாவது. முதல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல் வந்து அகத்தூய்மை. அப்ப அகத்தூய்மை என்பது தமிழர்களை தவறாக புரிந்து கொண்டார்கள். அகத்தூய்மை வந்து தமிழர்கள் சொல்லுங்க சார். ஆஹ் அது ரெண்டு பேர்த்ததும் அப்படியே மங்கி மங்கி வருது. நீங்க பேசுறது அப்படியே அந்த எழுத்து அப்படியே மங்கிருது. சரி. இப்ப இந்த அகத்தூய்மை பற்றி நீங்க என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? இப்ப தமிழ் புத்தகத்தையும் கிடையாது, தமிழுக்கும் தெரியாது. இந்த ஆராய்ச்சி வடி இப்படி அப்ப இந்தியாவுல சொல்லப்படுகின்ற யோக யோக மையங்கள்ல வந்து இந்த அடிப்படையே கிடையாது. எந்த அடிப்படை? 1ஆம் வகுப்பு அடிப்படையே கிடையாது. 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு அடிப்படையே கிடையாது. கிடையாம நேரடியா 7ஆம் வகுப்பு பத்தி பேசுறாங்க. அதுவும் அறகுறை தான். 7ஆம் வகுப்பு பேசவே கூடாது. 1ஆம் வகுப்பு முடிக்காமல் அகத்தூய்மை முடிக்காம அகத்தூய்மை என்னன்னு இந்தியாவில யாருக்காவது தெரியும்னு தெரியாது. தமிழனுக்கே தெரியாது. தமிழனுக்கே தெரியாது. இந்த அகத்தூய்மை சொன்னவங்க பதஞ்சலி, அகத்தூய்மை சொன்னவங்க திருமூலர். 2 பேருமே தமிழ்நாட்டுல தான் அடக்கமாயிருக்காங்க. பதஞ்சலி வந்து ராமேஸ்வரத்துல அடக்கமாயிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதே போல திருமூலர் வந்து எங்க இதுக்கு பக்கத்தால சிதம்பரத்துக்கு பக்கத்தால திருவாடுதுறைன்னு நினைக்கிறேன். அங்கதான் சிதம்பரத்துக்கு பக்கத்தால அங்கதான் அடக்கமாயிருக்காங்க. 2 பேரும் வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு வந்திருக்காங்க. வட தமிழ்நாட்டுல இருந்து தென் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆகையினால இப்ப நான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை இந்தியாவில் இருக்கிற அத்தனை யோக மன்றங்களும் ஏன் வாங்கி படிக்கல? ஏன்னா இதுல படிச்சான்னா அவன் தொழிலெல்லாம் முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்ல, இதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. 2வது, சொல்லித்தரவன் உணவு கட்டுப்பாடுக்கு வரமாட்டான். அவன் பெருந்தினிக்காரனா இருக்கிறான். அதான் விஷயமே. ஆகையினாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை யோக மன்றங்களும் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை யோக முறையை புறக்கணிக்கின்றன. ஏன்னா அவனுடைய அந்த விபச்சாரத்தனத்திற்கும் அவனுடைய பகுத்தறிவு, அதாவது பகுத்தறிவு பயன்படுத்தாத தன்மைக்கும் அந்த 5ஆம் அறிவு பார்த்தீங்களா? யார் தொடர்ந்து உணவை வேட்டையாடுறானோ அவன் கழிசடைன்னு அர்த்தம். அந்த உணவை வேட்டையாடுகின்ற கழிசடைக்கு தன்னுடைய உணவு எங்க போயிருமோங்கிற பயத்தின் காரணமாக யாரும் இந்த உணவில்லாமல் வாழும் கலையை பரிந்துரைப்பதில்லை. புரியுதுங்களா பரமேஸ்வரி? புரியுதுங்களா பத்மா? புரியுது. இத தமிழ்நாட்டுல நான் கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் பேசிட்டு வர்றேன்.
கிட்டத்தட்ட ம். 8600 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வீடியோ கூட தமிழ்நாடு இப்ப நீங்களே ம். வீடியோ பார்த்து வர்றீங்கன்னா 8500 வீடியோவில் உணவு இந்த புத்தகத்தை காட்டி பேசுறான். ஒருத்தனை கூட மண்டையில ஏறாதான்னு கேட்கறேன். ஏறும். ஏங்க இத்தனை பேர் எங்கிட்ட தொடர்புக்கு ம். வர்றீங்க. அப்ப உங்களுக்கு தெரியற எங்கிட்ட பாடம் படிச்சுட்டு போனவன் அரைகுறையா கத்துட்டு போனவன் கூட இந்த புத்தகத்தை காட்டி பேசுறது இல்ல. ஏன்னா இந்த புத்தகத்தை காட்டி பேசினான்னா அவனுடைய பொழப்பே போயிடும். என்னது? அவனுடைய வருமானம் 100 விழுக்காடு காணா போயிடும். அவனுடைய வருமானம் 100 விழுக்காடு காணா போயிடும். எத்தனை விழுக்காடு காணா போயிடும்? 100 விழுக்காடு. இது கல்வி முறை. இது ஒரு மனிதனை நேரடியாக பேசி அவனை முன்னேற்றுகின்ற கல்வி முறை. இந்த புத்தகத்தை காட்டாம யாருமே நீர் மருத்துவம் யாரும் நீர் மருத்துவத்தை இணையனை தவிர யாரும் சொல்லித்தர முடியாது. இணையனை தவிர இப்ப புரியுதா? அப்ப எங்கிட்ட கத்துட்டு போன ஒருத்தர் மட்டும்தான் இதுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கான். அது எவனான்னு தெரியாது, உங்களுக்கே தெரியும். இதை மட்டும் எதுக்குல பேசிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த புத்தகத்தை காட்டவும் மாட்டான், என் பேரை சொல்லவும் மாட்டான், வெங்கடேசன் பேரன்னு சொல்ல மாட்டேன். இது எதுவுமே தெரியாது, ஒரு காட்டு மிராண்டி தான். இந்த அந்த நீர் மருத்துவத்தை சொன்னான்னு வச்சுங்க. நீர் மருத்துவத்துக்கு நான் கேட்கணும், இது ஆதாரம் எங்கேன்னு கேட்கணும். எங்க போனாலும் இயற்கை மருத்துவத்துக்கு ஆதாரம் என்ன, நீர் மருத்துவத்துக்கு ஆதாரம் என்ன, உணவில்லாமல் வாழும் பிள்ளைக்கு ஆதாரம் என்ன, உணவை மாற்றி பழகுவதற்கு ஆதாரம் என்ன? நீங்க ஏன் கேட்கல? கேட்கணும். இதுக்கு ஆதாரம் கொடுன்னு கேட்கணும். இதுக்கான கான்செப்ட் எங்க அப்படின்னு ஏன் நீங்க கேட்காம கத்துக்கிறீங்க எல்லாமே? இந்த மாதிரி ஒரு புக் இருக்குங்கிறது தெரியாது இல்லைங்கய்யா, அதனால கேட்காம எல்லாம் கத்துக்கிறாங்க. அது அப்படியே இல்ல. இந்த இந்த உணவில்லாமல் வாழும் கலை விட்டுருங்க. நீங்க ஜூஸ் சாப்பிட சொல்றாங்க, அதுக்கான ஆதாரம் எங்கேன்னு கேட்கணும். பழங்கள் சாப்பிட சொல்றாங்க, அதுக்கான ஆதாரம் எங்கேன்னு கேட்கணும். இந்த ஆதாரம் யார் எழுதிருக்காங்க, யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, யார் யார் நிரூபிச்சிருக்காங்க, நீங்க ஏன் கேட்கல? இப்ப மருத்துவத்துக்கு போறீங்க, இந்த மாத்திரை நல்லா ஆகுமா, இந்த கடையில கிடைக்கும், இந்த மாத்திரையோட தன்மை என்ன, அது எல்லாம் நீங்க கேட்கற. நீங்க இந்த மாதிரி மாத்திரை கொடுத்து எத்தனை பேர் நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி மூலிகை சாப்பிட்டு எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க, இந்த மாதிரி மெடிசின் சாப்பிட்டு எத்தனை பேர் நல்லா இருக்காங்க, இதை யார் எழுதியது, எப்படி எழுதுது, 100க்கு எத்தனை பேர் குணமா இருக்காங்க, நீங்க ஏன் கேட்கலன்னு கேட்கறேன். யாருடைய தவறு அது? புக்ல இருக்கிறதா உண்மைன்னு நினைச்சு படிச்சு அதை வச்சு மருத்துவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கறது டாக்டருக்கே தெரிய மாட்டேங்குது இல்லையா? இந்த மாதிரி கேள்வியில கேட்கல. அப்ப இந்தியாவில இனியன் மட்டும்தான் நீர் மருத்துவம் சொல்லி தர்றாரு அப்படின்னா, நான் இது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டதை, அதை கடைப்பிடிக்கப்பட்ட பொறியாளர் நிரூபிக்கப்பட்டதை வெங்கடேசன் புத்தகத்தை வச்சு இதை பேசிட்டு இருக்கிறேன். அப்ப உலகத்துல இதுதான் யூனிவர்சிட்டியில பேசும்போது இதை காட்டிதான் பேசணும். யூனிவர்சிட்டியில பேசும் பொழுது, ஒரு ஆராய்ச்சி மையத்துல பேசும் பொழுது இதுதான் எவிடன்ஸ், அதுக்கான சாட்சி நானு. அப்ப நீங்களாம் சாட்சி, நான் சாட்சி, இந்த ஆதாரம் சாட்சி, இந்த புத்தகத்தின் படிதான் நான் இயங்குறோம். இதுதான் டாக்குமெண்ட்னு பேரு. டாக்குமெண்ட் இல்லாம நீங்க எங்க போன இனி நீங்க போக தேவையில்லை. இது எல்லாத்துக்கும் போகுது, ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு நான் பதிவு பண்ணி எல்லாத்துக்கும் போடுறேன். அதனால ஏமாந்துடாதீங்க. பழங்கள் சாப்பிடுறான் சொல்றது ஏமாந்துடாதீங்க. எனக்கு உணவு பழக்கம், இது உணவு பழக்கம். பழங்கள் சாப்பிடுறது உணவு பழக்கம் தான். தேங்காதுங்கிறது உணவு பழக்கம் தான். தேங்காதுங்க சொல்லி எந்த புத்தகத்துலங்க இருக்குது? எவனோ சொன்னானே. சரி, தேங்காய் சாப்பிட்டு எங்கடா நோய் நல்லாச்சு? தேங்காய் சாப்பிட்டு பசி கண்ட்ரோல் ஆச்சா? பழங்கள் சாப்பிட்டு வாதபித்த நல்லாச்சா? இன்னையே இதெல்லாம் நீங்க கேட்கணும். நீங்க அதுக்கு ஆதாரம் எங்க? எத்தனை பேர்த்த குணமாக்கிருக்க கேட்கணும். இதெல்லாம் கேட்காதனால மாட்டிக்கிட்டீங்க. இது அப்படி இல்லை. நீர் மருத்துவம் என்பது உணவு பழக்கத்தை அடியோடு விட்டொழிப்பது. இப்ப உணவு பழக்கம் என்ன? உள்ளே திணிக்கிறது தேங்காயோ, மாங்காயோ, சாராயோ, பீடியோ, சிகரெட்டோ எல்லாமே உணவு தான். எல்லாமே உணவுதாங்க ஐயா. உணவுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உள்ள தள்ளுறதுன்னு பேசுறேன். அதைத்தான் திருப்பி பேசுறேன். அதெல்லாம் உணவையா? அது தூய்மை. எல்லா உணவும் தூய்மை பண்ணாலும் கேட்கணும். தேங்காயும் தூய்மை பண்ணாது. பழங்கள் சாப்பிட்டாலும் தூய்மை ஆகாது. பழங்கள் சாப்பிட்டாலும், கீரை சாப்பிட்டாலும் தூய்மை ஆகாது. காய் சாப்பிட்டாலும் தூய்மையாக. நீங்க எல்லாத்தையும் திங்கிறீங்களா? அப்புறம் என்ன? சோத்தையும் திங்கிறீங்க, பழத்தையும் திங்கிறீங்க, அப்புறம் சாராயத்தையும் குடிக்கிறீங்க, காப்பியும் குடிக்கிறீங்க,
கறியும் திங்கிறீங்க. என்ன ஏன்னு கேக்குறேன் நானு. எப்படியா அகத்தூய்மை நடக்கும்? எதுவுமே நடக்கலைங்க ஐயா. எல்லாம் உங்க அனுபவத்துல தான் நான் சொல்றேன். ஆக ஆக இடைவெளியே இல்லாமல் ஒரு உடம்பு, நீங்க தேங்காய் பழம் சாப்பிட்டா நோய் குணமாகாது. தேங்காய் பழத்திற்கும் இன்னொரு உணவுக்கும் 12 மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும். எப்படி ஓய்வு கொடுப்பீங்க? எப்படி ஓய்வு கொடுப்பீங்க? அந்த வயித்துல ஜீரணீர் சுரந்துட்டா உங்க மென்டல் அவுட் ஆயிரும். சும்மா நாச்சுக்கே ஒரு கொரன்னு சத்தம் போட்டாவே என்னமோ வயிறு கேட்குன்னு சொல்லிட்டு எரிச்சல் அடைகிறது. அதெல்லாம் அடிப்படை தப்பு. அந்த உடம்பு வந்து தூய்மையை கேட்கறது. நான் வந்து உள்ள வந்துட்டேன், அதை அமைதிப்படுத்த நீரே கேட்கறது. உடம்பு எரிச்சல் ஆயிடுச்சு, உடம்பு வெப்பமாயிடுது, உடம்பு எரிச்சல் ஆயிடுச்சு, உடம்பு வெப்பமாயிடுச்சு, உடம்பு சூடாயிருச்சு, அப்புறம் வந்து உராய்வு அதிகமா இருக்குது. ஆகையினால எனக்கு கொஞ்சம் குளுமைப்படுத்து, என்னை தனிமைப்படுத்து, என்னை வந்து குளிர்ச்சியா வச்சுக்கோன்னு அது கேக்குது. நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்துல காப்பி ஊத்துறது. என்ன ஊத்துறது? மானங்கட்ட காப்பி ஊத்துறது, மானங்கட்ட டீயை குடிக்கிறது, மானங்கட்ட சர்பத்து குடிக்கிறது, இப்படி எல்லாம் பண்றீங்க. எலுமிச்சம்பழம் சாப்பிடுறது, இளநீ சாப்பிடுறது, என்னமோ இளவு திங்கிறது. பணக்காரனா இருந்தா இளநீ கொடுப்பீங்க. இன்னைக்கு ஒரு இளநீ வந்து கோபியில 60 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது ஒரு இளநீ. அது பூரா அது விஷம் போட்ட இளநீ. உண்மையான இளநீ தமிழ்நாட்டுல இந்தியாவிலே கிடையவே கிடையாது. உண்மையான இளநியே கிடையாது. அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான இளநீ. ஒரு இளநீ வந்து 2 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. அதுதான் உண்மையான இளநீ. இன்னைக்கு விற்கிற இளநீ வந்து 50 ரூபாய் இளநீ. இன்னைக்கு அது பூரா விஷம் போட்டு தான் வருது. கொடூர விஷம். மரத்தின அடி பாக்கத்துல விஷம். உலகத்திலே அதிகம் மருந்தடிக்கிற தென்னை மரம் தான். குருத்திலே விஷத்தை போட்டுருவானுங்க. குருத்துல விஷம், மரத்தினுடைய அடித்தண்டு அந்த பெருத்து இருக்குது பாருங்க, அதுல விஷம், நடுவுல விஷம், விஷத்தை அடிச்சு கொன்னு சாப்பிட்டிக்கிறானுங்க எல்லாருமே. இதைத்தான் நீங்க வாங்கி 50 ரூபாய் வாங்கி குடிக்கிறீங்க. புரியுதா? அதுவும் பாருங்க, அந்த தண்ணியில ஒரு இளவும் கிடையாது. புரியுதா? ஆக அது அகத்தையுமே பண்ணாது. அது ஏதோ பண்ணுமே. அப்ப அப்ப ஒரு நாளைக்கு ஒரு இளநிக்கு 50 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 5 இளநீ குடிக்கிறீங்க. அப்ப 250 ரூபா வேணும். 250 மாசம் 8,000 ரூபாய் வேணும். எங்க போவீங்க மாசம்? சரி, அப்படி போச்சுன்னா அப்படி நீங்க குடிச்சு நோய் நல்லா இருக்கானே இல்ல. ஏதாவது வேற, அதாவது உடம்பு கொஞ்சம் இழைக்கலாம். அப்ப அதவே உணவா இல்லை எடுத்துக்கணும். இளநீ குடிச்சதுக்கு அப்புறம் பிரியாணி போட்டுக்கிறதா? இளநீ குடிச்சதுக்கு 8 இட்லி உள்ள போட்டுக்கிறதான்னு கேட்கறேன். இளநீ குடிச்சதுக்கு அப்புறம் 12 இட்லி உள்ள போட்டுக்கிறது. அப்படித்தானே? அப்படித்தானே பண்ணிட்டு இருந்துருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. நான் சொல்றது சரியா? சரிதாங்க ஐயா. அது இது என்ன அறிவு கட்டத்தனம்? அப்ப சுத்தத்தையும் தின்னுட்டு அசத்தையும் திங்கிறது. இந்த பிரிச்சு பாக்குற தன்மை ஏன் இல்லாம போச்சு? அது பழக்க தோஷம் ஐயா. அப்போ தப்பு யாருகிட்ட? முன்னோர்கள்கிட்ட. அதை பார்த்து நீங்க நகல் எடுத்துட்டீங்க. அப்படித்தானே? வழி வழியாக இந்த பழக்கத்தை நீங்க பின்பற்றதுனால அவர்களும் நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள், நீங்களும் நோய்வாய்ப்பட்டு இறந்துறீங்க. ஏன் விட்டு விட்டு வருது? சரியா வரமாட்டேங்குது. எல்லாம் போயிட்டாங்க பாருங்க. 4 பேர் வந்தாங்க, 4 பேரும் போயிட்டாங்க. நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. எல்லாம் போயிடுச்சு. சரி, இப்ப இது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு அந்த 35ஆம் பாடத்துல அகத்தூய்மை புரிஞ்சிருச்சா? அகத்தூய்மை வந்து